நூரானி உலமாக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் நேரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூரானி ஆலிமாகிய நான் எங்கிருந்தாலும் என்னால் முடிந்தளவு இறையச்சம் பேணி வாழ்வதுடன் எனது ஆளுமையை அதிகப்படுத்திக் கொள்வதிலும் பன்முக திறமையாளனாக திகழ்வதிலும் ஒவ்வொரு நாளும் முயன்று வருவேன் என்றும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையின்படி நடப்பதுடன் எனது சொந்த தேவைகள் எதற்காகவும் யாரிடமும் தேவையாகாமல் கண்ணியம்பேணி வாழ்வேன் என்றும் மஹல்லாவாசிகளின் வழிவேதனைகளுக்கு வழிகாணும் விதமாகவும் சமூகத்தை வலிமைப்படுத்தும் முகமாகவும் என்னால் முடிந்தளவு சமூக நலப் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வேன் என்றும் மக்களின் நன்மைக்காகவே நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என உறுதியாக நம்புகிறேன். எனவே பள்ளியின் இமாம், அரபிக் கல்லூரி ஆசிரியர் மற்றும் மக்தப் ஆசிரியர் உள்ளிட்ட ஏதாவது பணிகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதுடன் ஜாதி மத பாகுபாடின்றி ஊரு நாடு வேறுபாடின்றி அனைத்துலக மக்களுக்காக, குறிப்பாக சாமானியர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டோருக்காகவும் என்னால் முடிந்தளவு குரல் கொடுப்பேன் அல்லது பாடுபடுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். அல்லாஹ் நல்லுதவி புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேல பெண்கள் ஹாஃபிலா பட்டம் பெற்ற பெண்களுக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்எம்ஏ ஹாரூன் ரஷீத் ஹாஜியார் அவர்களுடைய துணைவியார் பெண்களை படைச்சு விட்டுருப்பான் போல. அப்படியே சுழலுவாங்க மாணவர்கள். சில பேர் நேரங்காலம்லாம் இல்லை, அவ்வளவு வேலைகள் பார்ப்பாங்க. இதை அவ்வப்போது அந்தந்த நேரங்களில் நாங்கள் நினைவுபடுத்தியிருந்தாலும் மதரசாவில் முன்னெடுக்க வேண்டிய நிறைய வேலைகள் மாணவர்கள் பொறுப்பேற்று அதை பார்த்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அளவு அதை அதா செய்திருக்கிறார்கள். எல்லா பரிசும் நேற்று இனாமி ஜல்சாவில் முடித்து கொள்ளப்பட்டாலும் ஒரு 13 பரிசுகளை மாத்திரம் வெகு சீக்கிரமாய் இந்த நேரத்திலே நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஓதுகிற மாணவர்கள் 2வது சுமுரா 3வது சுமுரா வரும்போது ஏற்கனவே படித்த நஹவு சர்ஃபு இலக்கண பாடங்களை மறந்துவிடும் சூழலை கவலையோடு நினைவு கூர்ந்து அது நூர்ந்து போகாமல் இருக்க மாணவர்களில் சிலர்களை கொண்டு டீமை உருவாக்கி நஹவு சர்ஃபு பயிற்சியை ஆண்டு முழுக்க செய்யப்பட்டது. அதற்கு டீம் லீடராக செயலாற்றியவர் ஏற்கனவே ஜங்ஷன்ல ஒரு டீம் லீடர் தான் அவர், ஜமால் முகமது பாய் அவர்களுடைய மகனார் சஃபியுல்லா. அவருக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் கண்ணியப்படுத்துவார்கள் சீக்கிரமா. 2வதாக ஃபாத்திஹா பொறுப்பு. மஹல்லாவோடு இருக்கிற மதரசா நிறைய ஃபாத்தியாவுக்கு சொல்லுவாங்க. சில நேரங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு, அசருக்கு பின்னாடி 5:30 மணிக்கு யாராவது ஃபோன் அசருக்கு உங்களுக்கு ஃபாத்தியாவுக்கு சொல்லியிருந்தோமேன்ட்டு. எனக்கு எங்கே யாவும் இருக்க போகுது. ஒரு மாணவரை நியமிச்சிருக்கிறோம், எனக்கு பாடத்தில் இருக்கும்போதும் ஃபாத்தியாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம், உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம் இத்தனை வீட்டுக்கு இவங்களுக்கு. அதை கவனித்து அனுப்புறதுக்குண்டே ஒரு பொறுப்பாளர். செல்ஃபோன் கவனிப்பு ரொம்ப முக்கியமான துறை தான் இது. மண்டை உடையிறத்தோட செல்ஃபோன் எடுத்து அடிச்சிருவானுங்க. மாணவர் விடுமுறை பொறுப்பு. மாறும் ஊருக்கு போனால் 10 நாள் கழித்து வர முடியாது. 2வது நாள் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு உடம்பு, பையனை அனுப்பி வைங்க என்று விசாரிக்க வேண்டும். அப்புறமா சீக்கிரமாக வர வைக்க வேண்டும். ஃபாலோப்பு
ஊருக்கு போன மாணவங்களை ஃபாலோ பண்ணுறது என்று நிறைய ஹார்ட் ஒர்க்கு செய்ததற்காக முகமது தல்ஹா அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய செக்ரட்டரி மரியாதைக்குரிய இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களும், அடுத்து உதவி முத்தவல்லி அலிபாய் அவர்கள் அடுத்த மாணவருக்கு வழங்குவார்கள். கம்ப்யூட்டர் பொறுப்பு ஆன்லைனில் சார் வருவார். கம்ப்யூட்டர் பொறுப்பு, ஆன்லைன் பாடம், அன்னூர் கையேட்டு பிரதிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியவர். உலக கல்வி நம்முடைய மதரசாவில் போதிக்கிறோம். 10th 12th உள்ளிட்ட அந்த பாடங்கள், அதற்கு அப்ளிகேஷன் போடுறது இலியாஸ் ஹஜரத் பணி செய்தாலும் அவருக்கு முழுமையாக துணையாக இருந்து செயல்பட்டவர் என்கின்ற வகையில் நம்முடைய முஸ்தபா பாய் அவர்களின் மகன் முகமது தல்ஹா, இது ரஷீத் அகமது. தஹஜ்ஜுத் எழுப்பும் பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரகீப் சாவுக்கு இருக்கிறதுலையே டென்ஷனான நேரம் அதுதான். மதரசாவே அலறும். அந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக தாஹா, நமது பாபா இப்ராஹிம் பாய் அவர்களின் மகன். இப்போ தான் பேரே வருது எனக்கு, ரியல் எஸ்டேட் ஊனர்ன்றே சொல்லிக்கிட்டாங்க. பாபா இப்ராஹிம் பாய் அவர்களின் மகனார். இதை நம்முடைய மரியாதைக்குரிய ஹபீபுல்லா ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். தஹஜ்ஜுத் பொறுப்பு, 5 நேர தொழுகையையும் கவனித்தல். சமையல் செக்ஷன் முக்கியமான வேலை. ஏதாவது வெளியிலேருந்து விருந்து சொல்லியிருந்தால் நான் அவருக்கு தான் ஃபோன் எடுப்பேன். அங்கங்கே எவ்வளவு உணவு குறைக்கணும், எத்தனை படி போடணும், எல்லா பொறுப்பையும் கவனித்ததோடு ரொம்ப சூப்பராக இந்த ஆண்டு காலண்டர் பொறுப்பை நல்லா சுழன்று பண்ணினார். காலண்டர் பொறுப்பு யாருக்காவது மஹல்லாவாசிகளுக்கு தெரியுமா எவ்வளவு காலண்டர் போடுறோன்ட்டு? 12,500 காலண்டர் போட்டு சாதனை படைத்திருக்கிறோம். சமீப காலமாய் காலண்டர் போட ஆரம்பித்த மதரசா நம்ம நூருல் இஸ்லாம். அதற்காக தாரிக் அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தி பின்னாடி இந்த சுலைமான் பாய் அவர்கள் வழங்குவார்கள். அவருக்கு பொருத்தமானவர் தான், நம்ம சுலைமான் பாய் பொருத்தமானவர் தான். ஏன்னா சமையல் செக்ஷனுக்கு அவருக்கும் தான். அல்ஹம்துலில்லாஹ். சுத்தம் மற்றும் பராமரிப்பு, அங்கங்கே இருக்கிற மாணவர்கள் யாராவது பிளேட்டை போட்டுருவாங்க, கிளாஸ் அங்கங்கே வச்சுருவாங்க, கண்ணா பின்னாண்டு அங்கங்கே பொருட்கள், குப்பைகள், இவைகளை எல்லாம் பராமரிக்கிற பொறுப்பை செவ்வன செய்தார் அபூபக்கர் சித்திக். அவருக்கு நம்முடைய ஷிஹாபுதீன் ஹாஜியார் அவர்கள் நம்முடைய மதரசாவினுடைய ட்ரஸ்டிகளில் ஒருவர் வழங்குவார்கள். சுத்தம் சமையல் பொறுப்பு நம்ம நூருல் இஸ்லாத்தினுடைய மாணவர்கள்லேயே இவரை தான் ஹிதுமத்துக்குண்டா முதல்ல பரிசு கொடுக்கணும். வருஷம் ஒருத்தருக்கே கொடுக்க முடியாதுல்ல. அதனால் இந்த வருஷம் இவருக்கு சுத்தத்திற்காகவும் சமையல் பொறுப்புக்காகவும். இந்த சமையல் பொறுப்பு எப்படின்னா, சமையல்காரமாக இல்லைன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஏன்னா ரொம்ப சூப்பர் சாப்பாடு கிடைக்கும். அந்த ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற கூடாது. அந்த சமையல்காரமாக நல்லா சூப்பராக செய்கிறாங்க. அந்த மக்ரோனியை விட இந்த மக்ரோனி தான் டாப்பு. சாபிர் இவர் 6வது சுமரா மாணவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை, அவருக்கு அது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு மதரசா மாணவர்களில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை நம்முடைய நம்ம கனி ஹாஜியார் இருக்காங்க, அதுக்கு வேறு யார் விடுபட்டு புத்தக வாசிப்பு என்று இந்த வருஷம் புதிதாக ஒன்று போட்ட 20 நிமிஷம் மாணவர்கள் கட்டாயம் புத்தக வாசிப்பு, தினசரி கட்டாயம் புத்தகம் வாசிச்சாகணும். அதை ஃபாலோ பண்ணுறது. இன்னைக்கு 5 பக்கம், நேற்று 4 பக்கம், அதை நான் சுபுவுக்கு பின்னாடி வந்தால் எவ்வளவு பக்கங்கள் வாசிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறது. இப்படி புத்தக வாசிப்பை மாணவர்கள் பார்த்ததெல்லாம் 50% சக்ஸஸ். 50 மார்க் எடுத்தாலும் பெருசில். அவ்வாறு புத்தக வாசிப்பை செவ்வன செய்தவர் ஆஷிக் இப்ராஹிம். என்னப்பா பழையபடி அவருக்கு ரிட்டர்ன் வருது. ஆஷிக் இப்ராஹிம் நூரானி, ஏற்கனவே ஆஷிக் இப்ராஹிம் நூரானிக்கு வழங்கப்படுகிறது. அதை மரியாதைக்குரிய நம்முடைய ட்ரஸ்டிகளில் ஒருவர் சித்திக் ஹாஜியார் வழங்குவார்கள். அடுத்த பரிசை நாசர் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். அது எதற்கு என்றால், 5 வரி குர்ஆன் மனனம் என்ற திட்டம் போன வருஷத்தில் கொண்டு வந்தோம். அப்படி போன ஆண்டில் 1.5 ஜுசுவும் இந்த ஆண்டில் 1.25 ஜுசுவும் முடித்த மாணவர்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு மாணவரை ஆர்வப்படுத்தும் விதமாக ஒரே ஆண்டில் 2.25 ஜுசுவை முடித்ததற்காக 1வது சும்ராவை சார்ந்த ஷாஹின் ஷா அவர்களுக்கு 5 வரி குர்ஆன் பாடத்திட்டத்தில், இதெல்லாம் ஹிஃப்ஸு மாணவர்களுக்கு அல்ல, ஜும்ரா மாணவர்களுக்கு, இதை மரியாதைக்குரிய நாசர் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். காரைக்கால் சுஃபியானுக்கு வழங்கியாச்சா? அது சுஃபியானுக்கு
5 வரி மனனம் பொறுப்பு சுஃபியான். 5 வரி மனனம் அந்த பொறுப்பு வகித்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய சாபிர் அலி ஹஸரத்துடைய மகன் சுஃபியான். போன ஆண்டு தான் இதை நாங்கள் துவக்கணும், நல்லா பார்த்துக்கிட்டார். துவக்கின முதல் ஆண்டிலே சக்சஸ் பண்ணி தர்றது என்பது அந்த மாணவரின் சாதனை. அவருக்கு நம்முடைய கல்லூரியின் முன்னாள் பேராசிரியரும் நம்மிடத்தில் காரைக்கால் அக்பர் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த பரிசை நம்முடைய கல்லூரியின் முன்னாள் பேராசிரியரும் நம்மிடத்தில் இன்று விருந்தினராக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மௌல்வி ஹாஃபிஸ் அன்வருத்தீன் அன்வாரி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். அந்த பரிசு பாடம் மற்றும் தொழுகைகள், குறிப்பாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற ஒரு நூறானி இருக்கார். இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற நூறானி அவர் நம்ம யஹ்யாபாயினுடைய பேரனும் இஸ்மாயில் சாஹிபினுடைய மகனுமான முகமது அனஸுக்கு ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். ஹிதுமத் பொறுப்பு நான் சொல்லிட்டேன், எக்கச்சக்கமாக மாணவர்கள் ஹிதுமத் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கே பரிசு கொடுக்க முடியாது. அப்படி பரிசு கொடுத்தா இந்த வருஷத்தையும் யூசுப் அலி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு தான் கொடுக்கணும். நாங்கள் பார்த்தோம், ஒருத்தருக்கே வருஷம் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் அதற்கு அடுத்த இடத்துல யாருண்டு ஆசிரியர்களோடு ஆலோசனை செய்து சின்ன சேலத்தை சார்ந்த நூருல் ஹசன் ரசாதி அவர்களுடைய மகன் முகமது இம்ரான் அவர்களுக்கு இந்த பரிசை நம்முடைய மரியாதைக்குரிய ஹலீலுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். புத்தகம் அதிகம் வாசித்த மாணவர் கடைசி இதுதான். புத்தக வாசிப்பு பொறுப்பு பார்த்த மாணவருக்கு வழங்கினோம். புத்தகம் அதிகம் வாசித்த மாணவருக்கு கரெக்டாக வழங்குற நேரத்தில் வர்றாங்க ஹாஜியார், மரியாதைக்குரிய அஜ்மீர் ஹாஜியாரே அவங்களுடைய கரத்தால் வழங்கிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். புத்தகம் அதிகம் வாசித்த மாணவர் 2வது சுமராவை சார்ந்த சைஃபுத்தீன். அல்ஹம்துலில்லாஹ். ஊழியர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாய் கடகடண்டு இன்ஷா அல்லாஹ் வாசிக்கப்படும். நம்முடைய மஹல்லா மதரசாவினுடைய சகல விஷயங்களுக்கும் மேனேஜராய் கண்ணியமான மேனேஜர் மரியாதைக்குரிய அஜ்முதீன் பாய் அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் அவர்கள், செயலாளர், பொருளாளர் 3 பேர் சேர்ந்து நின்றுங்க. பொருளாளர் உதவி தலைவரை தான் சொன்னேன், அலி ஹாஜியார் அப்படின்னு நின்றுக்கங்க. 3 பேருமே நின்றுக்கங்களேன் கடகடண்டு இன்ஷா அல்லாஹ். 5 முஅத்தின்களுக்கு பெரிய பள்ளிவாசலினுடைய முஅத்தின் தம்யூசிதீன் பாய் அவர்கள், அம்மாபாளையம் முஅத்தின் இஸ்ஹாக் பாய் அவர்கள், ஆசாத் நகர் முஅத்தின் இப்ராஹிம் பாய், துணை முஅத்தின் அப்பாஸ் பாய், பெரியபள்ளி முஅத்தின் சலாஹுத்தீன் பாய். 5 பேருக்கு சேர்த்து மொத்தமாக அவர் கையிலே கொடுத்துடலாம், தாங்கும். மரியாதைக்குரிய அஜ்முதீன் பாய் அவர்கள் இருந்தால் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வசூலகர்கள் 4 பேர். ஒருவர் சமியுல்லா சாஹிப், ரஹ்மத்துல்லா சாஹிப், உஸ்மான் சாஹிப், நசருத்தீன் சாஹிப். 4 பேர். முதல்ல வர்றவருக்கு 4 பரிசு உண்டு. சமையல் செக்ஷனில் ரொம்ப கண்ணியமான முறையில் சமையல் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ரொம்ப தாய் உள்ளத்தோடு சமையல் செய்து வருகிறார். லட்சுமிண்டு ஒரு அம்மா, பாராட்ட வேண்டிய ஒரு பணியாளர், சமையல் பணியாளர். அதுபோன்று வயது மூத்த ஒரு பெரியவர் மேலப்பாளையத்தை சார்ந்த அமீர்ஜான் பாய் அவர்கள். 2 பேருக்கும் ஜமாத் நிர்வாகிகள் ஊக்கப்பரிசு ஊக்கப்படுத்துகிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் இதுபோன்று ரத்தினம், தனா அம்மா, மணி அவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் வைத்து நிர்வாக பெருமக்கள் வழங்குவார்கள் என்று இந்த நன்னேரத்திலே தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.